தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 1 17 முடிய உள்ள வசனம். இது நமக்கு ஆண்டவர் இயேசுவின் மூதாதையர் பட்டியலை பற்றி கூறுகின்றது. எதற்கு இந்த மூதாதையர் பட்டியல் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவருடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமானது, அவர்கள் இயேசுவின் வருகைக்காக எவ்வாறு தன்னையே தயாரித்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளவும், அவர்கள் கடவுள் மீது எந்த அளவு நம்பிக்கை வைத்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவுமே இந்த மூதாதை பட்டியலை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு வழங்குகின்றார். இந்த மூதாதை பட்டியலிலிருந்து நாம் 2 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும். இது அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், கடவுளின் சித்தத்திற்கு ஏற்பவும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து இயேசுவின் வருகைக்காக, அதாவது மீட்பரின் வருகைக்காக தன்னையே தயாரித்து எப்பொழுதுமே கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதுபோல நாமும் வாழ வேண்டும். இயேசுவும் அவர்கள் வழியில் வாழ்ந்தார். அவர்கள் சொல்லிக் கொடுத்த படிப்பினையின்படி வாழ்ந்து காட்டினார். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும். 2வது விஷயம், அவர்களை விட சிறப்பாக நாம் வாழ வேண்டும். இதுதான் நமக்கு மூதாதையர் பட்டியல் கொடுக்கின்ற செய்தி. அவர்களை விட நாம் சிறப்பாக வாழ வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்விலே அவர்களை விட சிறப்பாக வாழ்ந்து காட்டினார். ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், யாரும் இல்லாதவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை எப்பொழுதுமே நுணுக்கமாக கடைபிடித்தார். பெரியவர்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுத்தார். இவ்வாறு பல விஷயங்களில் அவர்களை விட இயேசு தன்னுடைய வாழ்வில் இறைவனுடைய சித்தத்தை சிறப்பாக நிறைவேற்றினார். நாமும் அவர்களை விட சிறப்பாக இன்னும் விசுவாசத்தில் ஊன்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏதோ இந்த நற்செய்தி வரும்பொழுது நாம் அலட்சியமாக பல நேரங்களில் இருந்திருக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் இனிமேல் இந்த நற்செய்தியை படிக்கும் பொழுது அவருடைய விசுவாசம் எந்த அளவு ஆழமாக இருந்தது, நம்முடைய விசுவாசம் எந்த அளவு ஆழமாக இருக்கின்றது என்ற சிந்தனையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்க ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றேன். இறைவன் மென்மேலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், யாரெல்லாம் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, உடல் அளவிலும் உள்ளம் அளவிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் இருக்கவும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான பிறப்பாக இருக்கவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.